குமார் அவர் கேட்குறது இப்போ பிரச்சனை இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீதிமன்றம் எங்களை எப்படி கொஸ்டின் பண்ணுவீங்க அப்படின்றதானே அவங்களோட வாதமாக இருக்குது. அதுக்காக தானே ஒரு 14 கேள்வி கேட்குறாங்க. வெற்றிச்செல்வன் சொல்கிற மாதிரி ஏற்கனவே 14 கேள்விகளும் கேட்கப்பட்டு அதுக்கான விடயம் கொடுத்துட்டாங்கல்ல. இந்த வாதம் இதே அரங்கில் பலமுறை நடத்தியிருக்கிறோம். நான் அன்னைக்கு சொன்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கும் சிக்கல் அப்படின்னு சொல்லி நீங்களே தலைப்பு போட்டு கட் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. அது எல்லா சேனல்லையும் நான் பேசியிருக்கேன். இதில் கிட்டத்தட்ட 10 கிளாஸை பற்றி நான் பேசியிருக்கேன். இப்போ 14 கிளாஸ் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. நான் 10 கிளாஸ் விடை கிடைக்கல. விடை இல்லை. இப்போ இல்லை இப்படியெல்லாம் வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் இப்படி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போது சகோதரர் சொன்னது போல் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் மூன்றும் தனித்தனி அதிகாரம் படைத்தது. ஆனால் மூணும் பெரு நிறுவனங்கள் ஆட்சியை நடத்துறது, அரசாங்கத்தை நடத்துறது இந்த பெரு நிறுவனங்கள் தான். நீதித்துறை, ஜுடிஷியரி, நீதித்துறையும் நிர்வாகத்துறைகளும் கிட்டத்தட்ட ரெண்டும் ரெட்ட குழந்தைங்க போல். ஏன்னா சட்டம் இயற்றுறது, சட்டத்தை நிறைவேற்றுறது ரெண்டுமே அந்த உறுப்பினர்கள் தான். அதுங்க 2 பேருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஆனால் நீதித்துறை தனியாக இருக்கும். நீதித்துறையோட கடமை என்ன? அரசியல் சாசனப்படி இயற்றப்பட்ட சட்டங்களின்படி எந்த ஒரு அமைப்பும் மீறினால் அல்லது தவறு இழைத்தால் அதை விசாரித்து தண்டித்து விளக்கமளித்து தண்டிக்க வேண்டிய பொறுப்பு நீதித்துறைக்கு இருக்கிறது. அதில் அவங்க தான் சுப்ரீம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு பேப்பர் வெயிட்டை தூக்கி இப்படி வைக்க முடியாது. அதுக்கு என்ன சொல்லணும்னா பார்லிமெண்ட்டை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். அல்லது குடியரசுத் தலைவரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களில் குடியரசுத் தலைவரை கேட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட இந்த மாதிரி இருக்கிறது, இதில் ஏதாவது பண்ணி ஆகணும், இதில் ஒரு கிரே ஏரியா இருக்காத நிரப்பணும், அதை நாங்கள் செய்ய முடியாது, நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கு தர்ம சங்கடமாக நிலைமை இருக்குன்னு கேட்டிருக்கணும். பிரசிடெண்ட்டும் கேட்டிருக்கலாம், இவங்களும் கேட்டிருக்கலாம், உள்துறையிலேருந்தும் கேட்டிருக்கலாம். ஆக யாருமே செய்யாமல் அதற்கான எந்த முயற்சியும் நீதித்துறை எடுக்காமல் தடுத்தப்புன்னு எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இல்லை, அவங்கள பற்றி நான் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, சட்டத்தில் எங்களுக்கு 142 அதிகாரம் இருக்குன்னு கொடுத்த தீர்ப்பு தப்பு என்று நான் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறேன். அது உண்மை இல்லை. ஏனென்றால் நீதிமன்றம் திடுப்புன்னு ஒரு வழக்கில் சொல்லலை. அவர் வழக்கு ஃபைல் ஆகுது, ஆளுநர் மசோதாக்களை கிடப்பில் போடுறாரு அப்படின்னு தான் வழக்கு ஃபைல் ஆகுது. அப்படின்றப்போ அதன் மேலே தானே அவங்க சொல்கிறாங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு கேள்வி தான் குமார். இதில் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இதில் யாருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குன்றப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தானே அதிகமாக இருக்குது. அப்போது சட்டமன்றத்துக்கு தானே அதிகாரம் இருக்குது. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்தை தாண்டி ஆளுநருக்கு எந்த புள்ளியில் அதிகமான அதிகாரம் இருக்குது? அரசியல் கட்சி வழியாக அரசாங்கம் உருவாகிறது. அரசாங்கம் உருவாகிறது ஒரு நிலை, அரசாங்கத்தை நிர்வாகத்தை நடத்துறது அதை விட உயர்ந்த நிலை. அதை விட ஏன்னா அதுவும் மக்களுக்காக தான், அந்த அமைப்பும் மக்களுக்காக தான் செயல்படுது, அதுவும் மக்களால் தான் நிர்ணயிக்கப்படுது. குடியரசுத் தலைவரை நேரடியாகவும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழியாக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மத்திய உள்துறை வழியாக அவர் நியமிக்கப்படுகிறார். அவர் தான் மாநில ஆளுநர்களை நியமிக்கிறார். அவருடைய அதிகாரங்களை அவர் என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை எல்லா விஷயத்தையும் குடியரசுத் தலைவர் தான் நிர்ணயிக்கிறார். குடியரசுத் தலைவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவர் மாநிலத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது மாநிலங்கள் நிர்வாக வசதிக்காக அவருடைய தலைமையின் கீழ் இயங்குகிறது. ஆக ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ எடுக்கிற முடிவு கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒன்று தான். எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு அதிகாரம் தான் இருக்க, ஏற்கனவே இருக்க. இவங்க தானே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு கேஸ் 356 94 எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு முன்னே ஏதாவது இந்த மாதிரி எங்கேயாவது நடந்ததா? சும்மா பொதுவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினதுக்கு பிறகு அதை திரும்ப காங்கிரஸ் காலத்தில் அது நடந்தது. காங்கிரஸ் செய்த தவறால் அது நடந்தது. காங்கிரஸ் பல மாநிலங்களை அவசியமே இல்லாமல் இஎம்எஸ் நம்பூதிரிபாடு அரசை எல்லாம் முதல் கலைத்தது 59 கேரளாவில். அப்புறம் தமிழ்நாடு எத்தனை முறை கலைத்திருக்கிறது, உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலத்தையும் கலைத்திருக்கிறது. தேவையில்லாமல் கலைத்து மக்களே கொதிப்பு அடைகிற அளவுக்கு அது நடந்து கொண்டதால் அதை தடுக்கிற விதத்தில் அன்றைக்கி அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ இருந்தது காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் அதுக்கு மாற்று நடவடிக்கை எடுக்கலை. நான் பல வருஷமாக சொல்லி கொண்டிருக்கிறேன், இந்த 356 ரீபோசிஸ் பண்ணணும், இல்லைன்னா அது மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறித்துவதாக ஆகிவிடும். அது எப்போதுமே இருக்கணும். ஒரு அரசுங்கிறது இந்தியாவுக்கு ஒரு அரசு தான். 28/8/36 மாநிலங்களை நிர்வாகம் பண்ணுவதற்கு மாநிலத்துக்கு முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் குடியரசுத் தலைவரும் ஆளுநரையும் அவர்கள் 200ல் 201 என்ன இருக்குது?
குடியரசுத் தலைவர்கிட்ட நீ 2ஆம் தடவை எப்படி அனுப்பலாம்? அந்த கேள்வியை எழுப்ப முடியாது நீதிமன்றம். 2ஆம் தடவை எத்தனை தடவை வேணாலும் அனுப்பலாம். ஒரு மேலே இருக்கிற அதிகாரிக்கு, மேலே இருக்கிற குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஒரு தடவை அனுப்பலாம், 2ஆவது தடவையும் அனுப்பலாம், அல்லது நிறுத்தலாம், எல்லா அதிகாரமும் அதில் இருக்குது. 201 இருக்கிறது. ஆனால் இதை எல்லாத்தையும் சட்டசைட் பண்ணிவிட்டு, இதை எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதே போல் பிரிட்டிஷ் காலத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து ஒரே கேள்வி இல்ல அந்த காலத்துல வெற்றி செல்வன் சொல்றாரு, கேட்கப்பட்ட 14 கேள்விகளும் எதெல்லாம் குடியரசுத் தலைவர் கேட்டிருக்காங்களோ இதுக்கு எல்லாமே பல்வேறு வழக்குல சரி செய்யப்பட்டுருச்சு இல்லையா? பஞ்சாப் சரியாக சரி செய்யப்படல. அதுக்கான முயற்சி பஞ்சாப்ல பன்வாரிலால் புரோஹித் என்ன பண்ணாரு, அதுக்காக ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட வழக்கு, அது சட்டப்படி எல்லாமே கேஸ் முடிஞ்சிருச்சு இல்ல? ஏன் இந்த 14 கேள்விகளை திரும்ப கேக்குறாங்க? அது பில் சம்பந்தமானது, பணம் சம்பந்தமானது. அதற்கு அது கொடுத்த தீர்ப்பை நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன். இப்போ ஒரே ஒரு கேள்வி தான், இயல்பான சந்தேகம். குடியரசுத் தலைவருக்கு இப்போ என்ன பிரச்சனை? இந்த 14 கேள்விகளுடைய மையமா அவர் எதை கேட்க? குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு சார். ஆளுநருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்துக்கு அது பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். பார்லிமெண்ட் தான் எல்லாத்துக்கும் அவங்க தான் தீர்மானிக்கணும். சட்டம் திருத்த அதாவது தமிழ்நாடு அரசு தனக்கு வெற்றி நினைத்து கொண்டிருக்கிறது. உண்மை என்னவென்று சொன்னால், நான் தமிழக முதல்வரையும் பிரதமரையும் ஒரே ஸ்கேலில் தான் வச்சு பார்க்குறேன். எப்படின்னா, அதாவது சட்டம் திருத்த மன்றங்கள், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரெண்டு பேருமே மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசு அவங்களுடைய அதிகாரத்தை, தனக்கு அதிகாரம் மாநில சுயாட்சிங்கிற பேரில் இந்த 2 அமைப்புக்கும் இருக்கிற அதிகாரத்தை தன் செலவிலே தனக்கு சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி தான் நான் நான் அன்னைக்கே இதை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது நீதித்துறை இதில் அதிகப்படியான ரோல் எடுத்திருக்கிறது. அதுக்கு அதிகாரமே கிடையாது. அந்த அதிகாரத்தை தடுக்க வேண்டும் என்று தான் குடியரசுத் தலைவர் இந்த 14 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த 14 கேள்விகளுக்கு இவர்களால் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா சட்டத்தில் 163(2) சப்கிளாஸ் 2ல் ஆளுநர் முடிவே இறுதியானது என்று இருக்கிறது. அதை பற்றி அவங்க மென்ஷனே பண்ணல. 14 கேள்விகளுக்கான பதில் பல வழக்கில் சொல்லிட்டாங்களே. என்னைக்கு சொல்லியிருந்தா என்ன சார்? என்னைக்கு கேள்வி கேட்காத வரைக்கும் ரைட். கேள்வி கேட்ட அன்னைக்கு அதுக்கு பதில் சொல்லணும். கேள்வி இப்போ கேட்டிருக்காங்க, இவங்க பதில் சொல்லட்டும். பதில் சொன்னால் நியாயம் பிறக்கும். அப்போ இல்லைன்னா நிர்வாகமே பண்ண முடியாது. மத்திய அரசு நிர்வாகமே பண்ண முடியாது. நாளைக்கு நீங்களே அருமையான கேள்வி கேட்டீங்க. நாளைக்கு நாங்கள் தனியாக போகிறோம், எங்களுக்கு தமிழ்நாடு தனியாக பிரித்து கொடுங்கன்னு கேட்டு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி இதே நீதிமன்றம் நிறைவேற்றிடும். எத்தனை பேர் விரிவாக பார்க்க போகிறாங்க? சட்டமன்றம் கொடுத்து தான் சுப்ரீம்னு சொல்லிடுவாங்க. ஆகையினால இதெல்லாம் யதார்த்தத்துக்கு விரோதமானது. ஒரு இந்தியா போன்ற ஒரு பெரிய ஜனநாயக நாட்டுக்கு ரொம்ப முரணானது. இதனால தான் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்வி அத்தனை கேட்பாங்கன்னு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் எல்லா தொலைக்காட்சியிலையும். அருமை நண்பர் அமுதரசன் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு 163 சப்கிளாஸ் 2 ஒரு ஆளுநருக்கு தம் விருப்பப்படி செயலாற்றுவதற்குரிய அதிகாரம் இந்த அரசியல் சாசனப்படி ஒரு மாநில ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டால் அது பற்றி ஆளுநரின் முடிவே அறுதியானதாகும். அப்படி அவரால் புரியப்படும் எத்தகைய செயலையும் அவர் தம் விருப்பப்பால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது செயல்பட்டிருக்க கூடாது என்ற காரணம் காட்டி அத்தகைய செயல் செல்லத்தக்கதல்ல என்ற கேள்வியை எவரும் கேட்க முடியாது. 163(2) ஒத்த சரத்துக்கு இந்த 14 சரத்துல இந்த ஒத்து சட்டமன்றத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது. அதனால இவருக்கு தனிப்பட்ட கருத்து கிடையாது, தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கிடையாது, அரசியல் பேசக்கூடாது. அவரு பேருக்கு ஒரு கௌரவ பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் அவருடைய அதிகாரம்னு மாநிலங்கள் சொல்லல. உயர்நீதிமன்ற தீர்ப்புகள்ல இருந்து, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்ல இருந்து கடைசியா கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகள் வரைக்கும் அதை மிக தெளிவா விளக்கி இருக்கிறாங்க. குமார், அவர் கேட்கறது நியாயம் தானே? ஆளுநர் என்றவர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான இடையில இருக்கக்கூடிய ஒரு தூதுவர் மாதிரி இருக்கலாம் அப்படின்றது சரி. ஆனால் இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் இல்லையா? அதன் மேல தானே தவறுன்றாங்க அவங்க. ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பேச்சுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்க, அது நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது ஒரு கான்செப்ட். அதுக்கு ஒரு 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 அது முறைப்படி புரோட்டோகால் படி ஒவ்வொருத்தரை நீங்கள் நியமிக்கிறீங்க. அவங்க ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த சிஸ்டம் தான் இந்த ஆளுநரும் குடியரசுத் தலைவரும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நடத்துவதற்காகத்தான் இந்த எக்யூப்மெண்ட் செயல்படுது. தேசிய அளவில் அது எந்த பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அது எவ்வளவு நன்மை பயக்கும், தேசத்துக்கு எவ்வளவு கெடுதலை உண்டு பண்ணுங்கிறத யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் தன்னை 162 சொன்னேன். நிர்வாகமா, நாடாளுமன்றமா அல்லது நீதிமன்றம் பெருசா,
அல்ல இது மூணும் கிடையாது, ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் தான் பெருசுன்னு சொல்றீங்களா நீங்க? சார், பெருசு இல்ல சார், நமக்காக தான் அவங்களும் இருக்காங்க. இல்ல நம்ம தான் அவங்களை இல்ல நான் தேர்ந்தெடுத்திருக்கோம். கேக்குறது சுதந்திர குடியரசுத் இந்தியாவுல தலைவரை இல்ல நாம தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். சுதந்திர இந்தியாவுல யாருக்கான சார், அதிகாரம்? குடியரசுத் தலைவரை நாம தான் தேர்ந்தெடுத்தோம் சார், நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம், நம்ம பிரதிநிதிகள் அப்போ தான் தேர்ந்தெடுத்தாங்க. இல்ல ஆமா அவர்தான் அப்படின்னா, நியமிக்கிறார், அப்ப அவர்தான் ஆளுநரை ஒரே நிமிஷம் நியமிக்கிறார். அப்ப நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ ஆளுநரை நீங்க கேள்வி அப்படியே கேட்கக்கூடாதா? பாக்குறீங்க சார். சார், இல்ல அப்படிதான் அவங்க பாக்குறாங்கன்றாங்க. இப்போ அதான் சொல்றேன்ல, ஒரு 1000 பேர் வேலை செய்யற மாதிரி ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிச்சு ஒருத்தர் கையில எப்ப ஏதாவது நல்ல நடத்துன்னு கொடுத்தாச்சு, கொடுத்தா அவர் நடத்துவார். நீங்க நாங்க தான் எல்லாத்தையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் ஆட்சி எப்படி நடத்த முடியும்? அந்த நிர்வாகத்தை எப்படி சரியா நடத்த முடியும்? அந்த கேள்வி தான் இந்த கேள்வி. இல்ல, இதுல யாரு நிர்வாகத்தை அதுதான் இதுக்கு பொருந்தும். அந்த நிர்வாகத்தை அந்த நிர்வாகத்தை அந்த நிர்வாகத்தை அந்த நிர்வாகம் செயலிட்டு போய்விடும். நிர்வாக அமைப்புப்படி இருக்கணும். அரசியல் சட்டத்தை மீறி ஒண்ணுமே அவர் பண்ணல. தமிழ்நாடு அரசாங்கம் மக்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனையை அவங்க பார்க்கறாங்க, நிர்வாகம் செயல்படணுன்றதுக்காக அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தை முறைப்படி ஆளுநருக்கு அனுப்புறாங்க. ஆளுநர் என்ன பண்ணும், இதுல தவறு இருக்குது, இதை கரெக்ஷன் போட்டு கொடுங்கன்னு சொல்லி சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம், அமைச்சரவைக்கு அனுப்பலாம். அதை செய்ய மாட்டார். சரி ஓகே இது இருக்குது, குறைந்தபட்சம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். எதுவும் செய்யாம இருக்கிறப்போ இங்க யாரு செயல்பட்டது? எந்த நிர்வாகம் செயல்படுது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் செயல்படுதா அல்லது மத்திய அரசாங்கம் நியமித்த ஆளுநர் செயல்படாம இருக்கிறார்? அதுதான் நான் என்ன முதல்லயே சொல்லிட்டேன். நீங்களே தான் அதை ஆரம்பிச்சிங்க. நான் தனியாக மாநிலம் தமிழ்நாடு தனியாக பிரித்து போகிறோம்னு சொல்லி நாங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி போனால் அது பாஸ் ஆகுமான்னு நீங்கள் கேட்டீங்க. அதுக்கு யாருமே சரியா பதில் சொல்லல. என்ன சொன்னீங்க? நிராகரிக்கட்டுங்க, பேசாம 8 வருஷம் நான் உட்கார்ந்துட்டீங்க, உட்கார வேண்டாம் நான் சொன்னேன். இல்ல அதாவது 200 201ல நான் சொன்ன பாருங்க, அந்த காரணத்துக்காக ஒரு நாட்டுக்குள்ள பல குழப்பங்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஜெகதீஸ்வரன் இல்ல ஒரு நிமிஷம் குமார், ஜெகதீரேஷன் சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு. என்னன்னா நீங்க என்ன தீர்மானம் கூட கொண்டுட்டு வாங்க, கூட்டாட்சி தத்துவத்துல ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த நலனும் அதுல அடக்கம். அது பாராளுமன்ற சட்டத்துக்கு உட்பட்டது இல்ல, பாராளுமன்ற இயற்றிய சட்டத்துக்கு உட்பட்டதுதான். அதுக்கு அவங்களுக்கு அது என்ன செய்யணும்? நீங்க பரிந்துரை பண்ணலாம், பார்லிமெண்ட் வந்து சட்டத்தை பரிந்துரை பண்ணலாம் நீதித்துறை. குமார் ஆனால் அவர் அதை செய்யவில்லை. இல்ல அந்த பரிந்துரை கூட இதுல நடக்கல. அந்த பரிந்துரை அவங்களே செய்யலையே, அந்த பரிந்துரை அவங்க செய்திருக்கணும். இதுக்கு முன்ன சாந்தி பூஷன் காலத்துல, சாந்தி பூஷன் அட்வொகேட் ஜெனரல் இந்திரா காந்திக்கு இருக்கும்போது இப்படி பல சிக்கல்கள் வரும் பொழுது இதை பத்தி பேசி முடிவெடுத்திருக்கிறார்கள். ஜி ராமசாமி அவர் இருக்கும்போது பல விஷயங்கள் இப்படி பேசி தீர்வாகி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணியிருக்கணும்? பார்லிமெண்ட்டுக்கோ குடியரசுத் தலைவருக்கோ அல்லது உள்துறைக்கோ இவர்கள் அட்டர்னி ஜெனரல் வழியாக கன்வே பண்ணி இதை வந்து பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றணும். அதை பரிந்துரை பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இவங்களே இயக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. கேள்வியில 143 பத்தி கேக்குறாங்க. 143 மிக தெளிவாக சொல்லுது. இந்திய அரசியல் சட்டம் 143 குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை அதிகார வரம்பை வழங்குகிறது. அதாவது பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்ட கேள்வி அல்லது உண்மை குறித்த கேள்வி எழுந்ததாக குடியரசுத் தலைவருக்கு தோன்றினால் அவர் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை பெறலாம். இப்ப குடியரசுத் தலைவரை கருத்தை பெறலாம், அவங்க உச்சநீதிமன்றத்தை அணுகி பெறலாம். இது யார் தடுக்கிறது? இப்ப நீங்க இன்னைக்கு 14 கேள்வி எழுப்புறீங்கல்ல, அன்னைக்கு இந்த சட்ட சிக்கல் வந்துச்சுல்ல, 143 அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி அன்னைக்கே கேட்டிருக்கலாமே. ஏன் கேட்கல? இப்ப அதான் கேட்டிருக்காங்க. இப்ப கேக்குறீங்க, அன்னைக்கு கேட்க வேண்டியதானே. கேட்க வேண்டியது அவ்வளவு அவசரம் என்ன உங்களுக்கு? அவ்வளவு அவசரம் என்னங்க? ஒரு கடிதத்தை அனுப்பி கேட்க முடியாதா? ஒரு கடிதம் இல்ல அது தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிருக்கு நீதித்துறை. அவ்வளவுதான் நான் சொல்வேன். அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்தா பரவாயில்லை. துஷ்பிரயோகம் சார், இல்லீகல் நான் இல்லீகல்னே பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க வேலையை தான் அவங்க செய்ய முடியும் as per கான்ஸ்டிடியூஷன். நீ தப்பு நீ உள்ள வையா, ஜெயிலுக்கு போ, இல்ல தூக்கு தண்டனை உனக்குன்னு சொல்லலாம், அதுக்கான காரணத்தை விளக்கலாம், அதை செய்யலாமே தவிர அல்லது இந்த மாதிரி விஷயத்துல பாராளுமன்றத்துக்கு பரிந்துரை கொடுக்கலாம், குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், உள்துறைக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் விட்டுட்டு நான் ஒன்று எடுத்த உடனே நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் பண்ணா எப்படி பண்ண முடியாது? அது நிச்சயமா பண்ண முடியாது. இந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும்.